சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வரலையான்னு நாங்கள் அடுத்த நான் வெற்றி விழாவில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது. உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க. கூப்பிட்டு வந்துட்டோம்னா அதை கூப்பிட்டு வர போகிறாங்க. நீங்களாக வந்துட்டீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம அப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதானான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோங்க. அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்கள நாங்கள் நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல் பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையான்றதை நீங்கள் தான் சொல்லணும்.